ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுங்க. இதுக்கு எண்ணெயே நிறைய தேவைப்பட போகிறதில்ல, ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும் இந்த ஸ்நாக்கை வந்து செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு சூப்பர் ஹெல்த்தியான ஸ்நாக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தோன்னே கொழுக்கட்டையான்ட்டு ஸ்கிப் பண்ணிடாங்க. இது வந்து மில்லட்டில் செஞ்ச ஒரு கொழுக்கட்டைங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில டைம் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை சாப்பிட்றதுனால உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் அதுவுமே வந்து சரியாயிடும். டயபெட்டிக்ஸ் இருக்கவங்க கூட இந்த கொழுக்கட்டையை வந்து தாராளமாக வந்து சாப்பிடலாம். உங்களோட பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டையை வந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்குமே ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த கொழுக்கட்டை வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை வந்து பார்த்துடலாம். இந்த சத்தான கொழுக்கட்டைக்கு தேவைப்பட போகிற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது வரகு தாங்க. வரகை நல்லா வந்து கழுவி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க காட்டன் கிளாத்தில் நீங்கள் நல்லா பரப்பி அந்த ஈரத்தை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே நம்ம ஊற வைக்க போகிற 2 பொருட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 1 கப் நிறைய வந்து வரகு எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு வந்து 1/2 கப் வந்து துவரம் பருப்பையுமே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு கூடவே அதில் வந்து 2 காஞ்ச மிளகா, அதாவது உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து காரத்துக்கு காஞ்ச மிளகா வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வரகை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, ஒரு வானல் வச்சுக்கோங்க. அந்த வானலில் ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து இருக்கும். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் அதிகமாக வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு எல்லாமே கொஞ்சம் பொன்னிறமாக வந்து வறுபடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. எதுக்காகனா அங்கங்கே கடிப்படுறப்ப இன்னுமே நல்லாயிருக்கும் இல்லைங்களா கொழுக்கட்டையில் சாப்பிட்றப்ப. அதனால் கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்க்க போகிறோம். இது எல்லாமே பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அடுத்த பொருள் எல்லாமே வந்து சேர்க்கணும். இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வந்து வறுப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இது 2மே வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் தண்ணியோட அளவு வந்து சொல்கிறேன். நீங்கள் 1 கப் வந்து வரகரிசி வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் எந்த கப்பால் நீங்கள் வந்து வரகரிசியை வந்து மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பால் தண்ணி வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த கப்பால் நீங்கள் வந்து 2 கப் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பும் போட்டிருக்கோம், அதனால் அதுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணணும். ஸோ எந்த கப்பால் நீங்கள் வரகை வந்து மெஷர் பண்ணியிருக்கீங்களோ அந்த கப்பால் 2 கப் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம உப்புமாலாம் கிளற மாதிரி இந்த தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இப்போ அரைச்ச விழுதை வந்து சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மிக்சருக்கு தேவையான உப்பையுமே வந்து சேர்த்துக்கோங்க. உப்பையுமே சேர்த்ததுக்கப்புறம் இப்போ அது நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வரகு, துவரம்பருப்பு, மிளகாய், இது எல்லாத்தையுமே அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது சூப்பராக வந்து வெந்து வந்துடும். நம்ம உப்புமாலாம் வேகிற மாதிரி வெந்துடும். இப்போ நான் வந்து உங்களுக்கு கூடவே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டிப் வந்து கொடுக்குறேன். இப்போ நீங்கள் இதில் வந்து துவரம்பருப்பு போடாமல் இந்த வரகை மட்டும் அரைச்சி நீங்கள் இப்போ பண்ணிங்கன்னா வரகு உப்புமா வந்து ரெடி ஆகிடும். ஸோ 2 ரெசிபியை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் துவரம்பருப்பு போட்டு பண்ணாலுமே அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் துவரம்பருப்பு போட்டால் நமக்கு வந்து உப்புமா அந்தளவுக்கு பிடிக்காது இல்லைங்களா, அது மாதிரி நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். அதனால் வந்து நீங்கள் இந்த துவரம்பருப்பு இல்லாமல் நல்லா வந்து ஊற வச்சு அரைச்சிட்டு இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கிறப்போ உங்களோட அந்த வரகு மிக்சரை வந்து போட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறி எடுத்திங்கன்னா உங்களுடைய வரகு உப்புமா வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பண்ண போகிறது கொழுக்கட்டை. ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு இது வந்து வெந்துடும். வெந்துருச்சான்னு தெரியணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை நான் 5 நிமிஷம் சொன்னேன் இல்லைங்களா, 5 நிமிஷம் கழிச்சு லைட்டாக தண்ணியில் உங்கள் கையை நனைச்சிட்டு உங்கள் கையில் வந்து ஒட்டாமல் வந்து வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய அரிசி வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ போட்டது வந்து துவரம்பருப்பும் காஞ்ச மிளகாயும் அரைச்ச மிக்சரை தான் வந்து போட்டோம். அது கொஞ்சம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்மளுடைய அந்த வரகை வந்து அரைச்சி வந்து போட்டுக்கோங்க. ஒன்றா அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக வந்து வறுபடாது. கொஞ்சம் கைவிடாமல் வந்து கிளறுங்க வரகரிசி போட்டதுக்கப்புறம். ஏன்னா அங்கங்கே கெட்டிப்படக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் கைவிடாமல் வந்து கிளறுங்க. நான் சொன்ன மாதிரி பதத்தில் நீங்கள் வந்து எடுத்தாதான் உங்களுக்கு வந்து இந்த அரிசி வந்து 3/4 பதம் வந்து இதிலே வந்து வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டையாக வந்து செய்கிறப்ப இன்னுமே வந்து சாஃப்ட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே கொஞ்சம் கெட்டி இருக்க மாதிரி தெரியுது. நல்லா ஒரு கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் வந்து கிளறினீங்கன்னா அந்த கெட்டி எதுவுமே இல்லாமல் வந்து ஆகிடும். அப்படியே உங்களுக்கு கெட்டியாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம கொஞ்சம் மிதமான சூட்டில் இதை கை வச்சு பிசைய போகிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து எடுத்துடலாம். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து உப்பு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, இதை ஒரு 2 தடவை வந்து நல்லா கிளறிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த உப்புமா மாதிரி நல்லா வந்து வெந்திருக்கணும் இல்லையா. அடுத்ததாக இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொழுக்கட்டை இன்னுமே சாஃப்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். உங்களுக்கு வந்து தேங்காய் துருவல் பிடிக்காதுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா இன்னுமே வந்து சாஃப்ட்டாக இருக்கும், இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் உருண்டை குழம்புலாம் பண்ணுறப்ப கூட நீங்கள் வந்து அந்த உருண்டை வந்து சாஃப்ட்டாக இருக்கிறதுக்கு தேங்காய் துருவல் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உருண்டை வந்து சாஃப்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. அதே கான்செப்ட் தான் இந்த கொழுக்கட்டை இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காகவும் சாஃப்ட்டாக இருக்கிறதுக்காகவும் நம்ம வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருக்கோம். உங்களுக்கு பத்தையாக பிடிக்கும்னாலும் நீங்கள் அந்த மாதிரியும் வந்து போட்டுக்கலாம். அங்கங்கே கடிப்படுறப்போ ஒரு சிலருக்கு பிடிக்கும் இல்லைங்களா,
அந்த மாதிரியும் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. நம்மளுடைய அந்த வரகரிசி வந்து 3/4 பதம் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து கொஞ்சம் வந்து ஆற வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு உங்கள் கை வந்து சூடு பொறுக்கிற அந்த ஸ்டேஜில் நம்ம கொழுக்கட்டைகள்லாம் பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களோட கொழுக்கட்டைகள் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து அந்த மாதிரி வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள், சூப்பராக வந்து வெந்துருச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் குழந்தைங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்கை அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ஹெல்த்தியான ஸ்நாக். இதை நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். நான் சொன்ன மாதிரி டைஜஷனுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளட் லெவலை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணும். அடுத்ததாக உங்களோட வெயிட் லாஸில் இது வந்து ஒரு சூப்பரான ரோலை வந்து ப்ளே பண்ண போகுது இந்த வரகரிசி. நீங்கள் இதை வரகரிசியாக கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. உப்புமாவாக செஞ்சு கொடுத்தா கூட ஒரு சிலர் வந்து சாப்பிட்ருவாங்க. நிறைய பேருக்கு உப்புமா பிடிக்காது இல்லைங்களா? அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வந்து கொழுக்கட்டையாக வந்து செஞ்சு கொடுத்துருங்க. இதில் வந்து இனிப்பு வெர்ஷன் நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்